ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி திருவண்ணாமலையில் மக்கள் நலன் காக்கும் கூட்டியக்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஆந்திராவின் திருப்பதி வனப்பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த 20 தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மக்கள் நலன் காக்கும் கூட்டியக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய வைகோ, டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எடுக்கும் நடவடிக்கையை தடுக்க கோரியும், மேகதாதுவில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடகாவை கண்டித்தும் பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். எங்கள் கோரிக்கை இதுதான். சிபிஐ விசாரணைக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பரிந்துரை செய்த பிறகு அந்த சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. பிரதம மந்திரியிடம் நேரடியாக சொன்னபோது படுகொலைதான், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார். மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? தமிழர்கள் நாதியற்றவர்களா? அப்படி விடமாட்டோம். எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தமிழ்நாடு அரசு தன்னை ஒரு தரப்பாக வழக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டும்.